ஓகே, வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் கடைசி வகுப்புல நீரின் அயனாக்கம் தொடர்பான விஷயங்களும் அவற்றை அயனாக்க மாறிலி KW அதுல இருந்து என்னென்ன PKW எடுத்தினாங்கள், அதுல இருந்து என்னென்ன PHக்கும் POHக்கும் ஒரு தொடர்படுத்தினாங்கன்னு சொல்லி இந்த விஷயங்கள் தொடர்பா பார்த்தனாங்க. இப்ப இன்றைக்கு நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்கறதுக்கு முதல் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்ப PKW பெருமானம் சரியா, PKW பெருமானம் நாங்கள் 14 என்று சொல்லி எடுத்தனாங்க 25 பாய்சியில. சரி, 25 பாய்சியில PKW 14 சொல்லி எடுத்தனாங்க. இந்த PKW என்றது PH சக POH ரெண்டும் சேர்றதன் மூலம் வர்றது என்று சொல்லி ஒரு விஷயம் பார்த்தனாங்க. சரியா, PH POH சேர்றதன் மூலம் வருது. அடுத்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் நீரின் அயனாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா எல்லா கரைசல்களுக்குமே அயனாக்கம் விளைகிறமா எழுதினோம்டா இவற்றை ஆரம்ப அளவு C என்று வைப்போம். Cα இங்க 2 இருக்கிறதால நான் சும்மா 2 Cα போட்டு கொள்றேன். அப்ப C minus 2 Cα வருவேன். இங்க இவர் ஒரு Cα இவர் ஒரு Cα வந்திருக்கும். அப்ப சமநிலையில இவர் Cα இவர் Cα இருக்கிற மாதிரி வரும். அப்ப இங்க கவனிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா நீரின் அயனாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சமநிலையில அவர்ல இருக்கிற OH மைனஸ் சரிவும் H பிளஸ் சரிவும் சம அளவில் இருக்கு. சரியா, OH மைனஸ் சரிவும் H பிளஸ் சரிவும் சம அளவில் இருக்கு. அப்ப நான் இவருக்கு KWக்கு கோவை எழுதியிருக்க இவர் ஒரு தூய திரவம் என்றதால உள்ளடக்க மாட்டேன். சோ அப்ப வேற விடுறேன், அதை பற்றி ஏற்கனவே போன காய்ச்சிட்டோம். அப்ப எனக்கு H பிளஸ் சரிவு தவிர OH மைனஸ் சரிவுன்னு சொல்லி வேற புரியாது. சரி, H பிளஸ் சரிவு தவிர OH மைனஸ் சரிவுன்னு சொல்லி வர போறேன். இது ரெண்டுமே சம அளவில் இருக்கிறதால நான் இவரை H பிளஸ் சரிவின் வர்க்கம் வந்து போட்டுக்கொள்றேன். சரியா, ஏன்னா இங்க பாருங்க H பிளஸும் OH மைனஸும் சம அளவில் இருக்கிறதால சமநிலையில நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இது ரெண்டையும் ஒன்று கருதி நீங்கள் OH மைனஸ் வர்க்கம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். வட்டவர் அது பிரச்சனை இல்லை. போட்டோம்னு சொல்லி சொன்னா எனக்கு KW 14 தெரியும். சாரி, 10⁻14 சொல்லி தெரியும். சரியா, KW 10⁻14 சொல்லி தெரியும் எனக்கு. PKW தான் 14. அப்ப எனக்கு இதுல இருந்து ஸ்திரியோ பிளஸ் செறிவின் வர்க்கம் 10⁻14 இருக்கு. அப்ப 25 பாய்சியில நீரின் அயனாக்கத்தின் மூலம் உருவாகிற H பிளஸ் சரிவு நீங்க அதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வேற இல்லையா. ஏன்னா KW அலகு பாத்துறாங்க, மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 சொல்லி பாத்துறாங்க. அதுல நாங்கள் H3O பிளஸ் சரிவின் வர்க்கத்தை தான் KW ஓட சமப்படுத்துறேன். சோ நான் ஒரு வர்க்கம் மூலம் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா எனக்கு 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வருவார். அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு நீரை எடுத்து, அதாவது ஒரு முகவைக்குள்ள நீரை எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவர் அயனாக்கம் அடைந்து அங்க உருவாக்குகின்ற அயன்களின் அளவு 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும் இல்லையா. 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 H பிளஸும் 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 OH மைனஸையும் உருவாக்கும். இதாலதான் நாங்க சொல்லிக் கொள்றோம் தூய திரவம் மின்னை கடத்தாதுன்னு சொல்றோம். ஏன், இப்ப எனக்கு ஒரு திரவம் மின்னை கடத்தணும் சொல்லி சொன்னா அங்க அசையக்கூடிய அயன்கள் இருக்கணும் இல்லையா. இப்ப நீர் எடுத்தாலும் நீங்க கேட்பீங்க, நீர் H பிளஸ் ஆகிறது OH மைனஸ் ஆகிறது தானே, அப்ப அங்க அயன்கள் இருக்குது தானே, அப்ப அதை மின்னை கடத்தணும் தானே என்று யோசிச்சா இவற்றை அயனாக்கத்தின் மூலம் உருவாகின்ற அந்த H பிளஸ் OH மைனஸ் அயன்களின் அளவு மின்னை கடத்துறதுக்கு காணாது. யோசிச்சு பாருங்க, 10⁻7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரிவில தான் எனக்கு H பிளஸ் வர போறேன். அதுக்கு அர்த்தம் என்ன, 1 டெசிமீட்டருக்கு நம்ம தண்ணி எடுத்தீங்கடா, அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்களா, அதுல 10⁻7 மோல் தான் பிள்ளைகள் உங்களுக்கு H பிளஸ் இருக்க போறேன். 10⁻7 0.00000 அங்கால ஒரு 7 போட்டு அங்கால 1 போடுற மாதிரி, 6 0 போட்டு அங்கால ஒரு 1 போடுற மாதிரி. அப்ப அவ்வளவு ஒரு சிறிய பரிமாணத்துல தான் எனக்கு H பிளஸும் OH மைனஸும் வர போறேன். அப்ப இவ்வளவு சிறிய அளவில் இருக்கிற அயன்கள் மின்னை கடத்துறதை காணாது. அதால நாங்க என்ன சொல்லிக் கொள்வோம்னா தூய நீர் மின்னை கடத்த மாட்டேன் என்று சொல்லிக் கொள்றோம் நாங்கள். இப்ப பாருங்க,
இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும். இதால நாங்கள் என்ன சொல்லிக் கொள்றோம்னு சொல்லி சொன்னா நீரின் pH வந்து 7 சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, மைனஸ் லோக் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு பக்கமும் தூய நீரின் pH மைனஸ் லோக் 10 அடியாக H+ இந்த சரிவு தானே pH ன்னு சொல்லி பார்த்தனாங்க. அப்ப இங்காலையும் நான் மைனஸ் லோக் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவரை நான் pH போட்டுக் கொள்ளலாம். வலுவின் மேல சயவேறு முன்னுக்கு வருவேன். ஏற்கனவே முன்னுக்கு ஒரு சய இருக்கிறதால அவர் வந்து எனக்கு சக 7 சொல்லி வந்து கொள்ளுவார். அப்ப இதாலதான் நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்றோம்னு சொல்லி சொன்னா தூய நீரின் pH வந்து 25/7 இருக்கு. அப்ப pHம் pOHம் சம அளவில் தானே இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா H+OH- சமசரிவில் இருக்கிறதால pHம் pOHம் சமனா இருக்கும். அல்லது நீங்க இப்படியும் யோசிக்கலாம், pKW = pH pOH, pH 7 சொல்லி சொன்னா இவர் 14 எனக்கு தெரியும், pOH 7 வருவார். அப்போ ஒரு தூய நீருக்கு நீங்கள் 25/7 ஏன் 25/7 திருப்ப சொல்றேன்னு சொல்லி சொன்னா வெப்பநிலை வந்து இந்த அயனாக்கம் வளைகிற அளவை மாற்றும் இல்லையா, pH வந்து வெப்பநிலையில தங்கி இருக்கும். சரியா, அதனாலதான் நாங்க 25/7 என்ன செய்வோம்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணி கொள்வோம். அப்ப 25/7 நீர்ன pH 7, pOH 7 இருக்கும். சரியா, இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா என்ன அடுத்த விஷயத்துக்கு போகும் முதல் இது எனக்கு ஒருக்கா தேவைப்படும். சரியா, ஓகே. இதுல யார் தேவைன்னு சொல்லிச்சா நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். சரியா, நான் அழிச்சு கொள்றேன். இனி நாங்கள் pHம் ஐதாக்கரம் என்ற விஷயத்தை தொடர்பா போவோம். சரி, அப்ப இனி நீங்க போட வேண்டிய ஹெடிங் எப்படி இருக்கணும்னா pHம் ஐதாக்கரம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி காய்க்க போறோம். ஐதாக்கரண்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளையார், எனக்கு தெரிஞ்ச ஒரு கரைசலுக்கு நான் காய்ச்சி வடித்த நீரை சேர்க்கிறதன் மூலம், சரியா, நான் காய்ச்சி வடித்த நீரை சேர்க்கிறதன் மூலம் அவர்ல இருக்கிற அயன்களின் செறிவை குறைச்சு கொண்டு போறேன்டா நான் அவரை ஐதாக்கரன்னு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு அம்மா தேத்தனி ஊத்துறா வீட்டுல, நீங்கள் தேத்தனி ஊத்தி அம்மா வச்சிருக்கா, அதுக்குள்ள எடுத்து சுடுதண்ணி ஊத்தி கொண்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு கட்டத்துக்கு மேல சுடுதண்ணி ஊத்தினீங்கன்னா தேத்தனி பச்சை தண்ணி மயம் வந்துடும் இல்லையா. அப்ப இந்த செயல்முறையத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லிக் கொள்வோம்டா ஐதாக்கல்னு சொல்லுவோம். சரி, ஐதாக்களுக்கு நாங்க பயன்படுத்துறது நீரை. இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ஐதாக்குறதுக்கு நாங்க பயன்படுத்துறது நீர் என்று நான் சொன்ன விஷயத்தை நீங்க ஒருக்கா கவனிக்கணும். ஏன்னா இங்க நான் கதைக்க போற ஒரு விஷயத்துக்கு அவர் ஒரு முக்கியமான ஆள். சரியா, இப்ப இங்க பாருங்க, ஒரு 0.001 ஒரு மோல் டெசிமீட்டர் -3 செறிவில இருக்கிற ஒரு HCl கரைசல். சரியா, 0.001 ஒரு மோல் டெசிமீட்டர் -3 செறிவில இருக்கிற ஒரு HCl கரைசல். இவரை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா ஐதாக்க போறேன். எப்படி ஐதாக்க போறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல்ல pH கணிப்போம். சரி, இவட்ட pH ஒருக்கா கணிப்போம். pH வந்து -10 அடியாக H+ இந்த செறிவுன்னு சொல்லி பார்த்தனாங்க. இங்க பாருங்க, HCl ஒரு வண்ணமிலம் பிள்ளைகள். அப்ப இவர் வந்து நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைய போற. அப்ப நான் என்ன செறிவில HCl எடுக்கிறேனோ அதே செறிவில தான் எனக்கு H+ வரும். இது ஒரு போன வகுப்புல காய்ச்சினாங்க. சரியா, இவர் வந்து 0.001 ஒரு மோல் டெசிமீட்டர் -3 செறிவில இருக்காருன்னா இவரும் 0.001 ஒரு மோல் டெசிமீட்டர் -3 செறிவில தான் இருப்பார். அப்ப நான் வந்து இங்க நேர போட்டேன்னா இதை 10⁻³ போடலாம். 10 அடியாக 10⁻³. அப்ப எனக்கு pH வந்து 3 சொல்லி வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இந்த கரைசல் அதாவது 0.001 ஒரு மோல் டெசிமீட்டர் -3 செறிவில இருக்கிற HCl கரைசல் 1 சென்டிமீட்டர் கனத்தை எடுக்கிறேன். சரியா, இவற்றை இந்த கரைசல் 1 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து அவருக்குள்ள 999 சென்டிமீட்டர் கனம் காய்ச்சி வடித்த நீரை சேர்க்கிறேன். சரியா, 999 சென்டிமீட்டர் கனம் காய்ச்சி வடித்த நீரை சேர்க்கிறேன். சரியா, ஏன் இப்படி 1 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து 999 போடுறேன்னு சொல்லி சொன்னா எனக்கு கொஞ்சம் சுருக்கல் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காகவும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கணித்தல் மூலம் வழங்கப்படுத்துறதுக்காகவும் இதை எடுத்து போடுறேன். சரியா, நான் நார்மலா உங்களுக்கு அயன் சமநிலையை வந்தபடியால் தியரிய பாடமாக்குற மாதிரி கடைசி வரையும் படிப்பிக்க மாட்டேன். ஏன்னா இது முழுக்கவே ஒரு கால்குலேஷன் ரிலேட்டடான ஒரு பாடம். சரியா, எல்லாமே கணித்தலோட போற பாடம். அப்ப நாங்களும் அதே மாதிரி படிச்சு கொண்டு போய்க்கு இது நல்ல இலகுவா இருக்கும் இன்னும். சரியா, அதே மாதிரி நாங்க நியமிப்போம். கிராஃப் வரைக்க சும்மா எடுத்த உடனே தீர மாட்டேன். நீங்க வாங்க பிள்ளையா இப்படிதான் கிராஃப் வரும், அச்ச போடுவோம், இந்த இடத்த தொடங்குவோம், இங்க முடியுமோ வளையுமோண்டு. சரியா, ஒவ்வொன்றுக்குமே நாங்கள் ஒவ்வொரு கனவளவுக்கும் வரைவுங்கிறதுக்கு எந்தெந்த புள்ளி தேவையோ எல்லா இடத்துலையும் pH கணிச்சு தான் நாங்க கிராஃப் வரி கொள்வோம். சரியா,
அது கொஞ்சம் நேரத்தை கொண்டு போனாலும் பிள்ளையோ நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஓகே, இந்த விஷயம் இப்படித்தான் நடக்குது, இதாலதான் இந்த விஷயம் இப்படி நடக்குதுன்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் ஒன்று கிடைக்கும். எப்பயுமே கெமிஸ்ட்ரி படிக்க வந்து பிள்ளைகள் முக்கியமா இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் என்ற பாடங்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அங்க இருக்கிற அடிப்படையை நீங்கள் விளங்கி படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா ஈஸியா போகும். உங்களால எவ்வளவு கஷ்டமான கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ஞாபகம். அப்ப நான் வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, இப்ப இவருக்குள்ள 1 டெசிமீட்டர் கேல்சியம்ல 999 சென்டிமீட்டர் என்ன செய்துட்டேன், தண்ணியை சேர்த்துட்டேன். அப்ப உங்களுக்கு விளங்கணும் இவற்ற செறிவுல மாற்றம் ஏற்படும் இல்லையா. சரி, நான் தண்ணியை சேர்க்கிறதால இவற்ற செறிவுல என்ன செய்ய போகுது, மாற்றம் ஏற்பட போகுது. அப்ப நான் இப்ப புதிய கரைசல் செறிவு காண போறேன். அப்ப புதிய கரைசல் செறிவு காண போகணும்னு சொல்லி சொன்னா, நீங்கள் இப்படி ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீர்கள் இல்லையா, C1V1 சமன் C2V2 சொல்லி இவரை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் எடுத்த கரைசல் செறிவு 0.000 உண்டு. இங்க நான் அலகு மாத்தணும் அவசியம் இல்லை. இந்த செறிவுல நான் எடுத்த கனவளவு வந்து பிள்ளைகள் 1 சென்டிமீட்டர் கனம். சரியா, ஏன் அலகு மாத்த தேவையில்லைன்னு சொன்னா வெட்டுப்படுவேன். இவர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் இருக்க, இவர் சென்டிமீட்டர் கணத்துல இருக்க, பிரச்சனை இல்லை எனக்கு. புதிய கரைசல்ல செறிவு நான் காண போறேன். இவற்றை கனவளவு பாருங்க. இப்ப வந்து பிள்ளைகள் இவற்றை 1 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 999 சென்டிமீட்டர் கணத்துக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அப்ப இப்ப இருக்கிற கரைசல் ஒட்டுமொத்த கனவளவு எனக்கு 1000 சென்டிமீட்டர் கனம் சொல்லி வர போறாரு இல்லையா. எதுலயே சென்டிமீட்டர் கனம், நீங்க சென்டிமீட்டர் கனம் வெட்டுப்பட்டுரும். சரி, அதெல்லாம் நான் அழகு மாத்தல. அப்ப உங்களுக்கு புதிய சரிவு வர போறார். இங்க ஏற்கனவே ஒரு 10/3 இருக்கு. இவர் 10/3 கீழே வந்து பிரிச்சாருன்னா கீழே ஒரு 10/3, மேல வந்தாருன்னா 10/3. அப்ப இவரும் 10/3, இவரும் 10/3. அப்ப 10/6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சொல்லி வரும் இல்லையா. சரி, அப்ப புதிய கரைசல்ல இருக்கிற H+ சரிவு எனக்கு 10/6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சொல்லி வர போறேன். அப்ப இவருக்கு நான் pH கண்டனு சொல்லி சொன்னா மைனஸ் log 10 அடியாக H+ பிரதியிடுங்க. எனக்கு log 10 அடியாக 10/6 pH வந்து எனக்கு 6 என்று சொல்லி வருவேன். சரியா, pH வந்து எனக்கு 6 என்று சொல்லி வர போறேன். சரி, அடுத்தத பாப்போம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த 10/6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய கரைசல். சரியா, 10/6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய கரைசல் 1 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து, சரியா, இங்க என்ன செஞ்சான், 10/3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய கரைசல் 1 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து 999 சென்டிமீட்டர் கனம் தண்ணி சேர்த்துனான். இப்ப தண்ணி சேர்த்து உருவான இந்த புதிய கரைசல்ல HCl சரிவு வந்து 10/6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருந்தது. இவற்ற 1 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து இவருக்கு திருப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா 999 சென்டிமீட்டர் கனத்துக்கு தண்ணி சேர்க்க போறேன். இப்பயும் இதே மாதிரி புதிய கரைசல் சரிவை நான் கண்டுபிடிக்கணும். C1V1 சமன் C2V2 பாவிச்சோம்னு சொல்லி சொன்னா, C1 வந்து இப்ப 10/6 1 சென்டிமீட்டர் கனம் எடுத்தனா C2 காண போறேன். ஒட்டுமொத்த கன அளவு போடணும் பிள்ளைகள். இவர் 1 சென்டிமீட்டர் கனம், நான் சேர்த்த 999. அப்ப மொத்தமா 1000 சென்டிமீட்டர் கனம் வர போறேன். அப்ப இங்கே 1 சென்டிமீட்டர் கனம் இருக்கும் பிள்ளைகள். ரெண்டும் வெட்டுப்பட்ட சொல்லி சொன்னா எனக்கு C2 வர போறேன். இங்கேயும் ஒரு 10/3, இங்க வரைக்கும் ஒரு 10/3 சொல்லி வருவேன். அப்ப 10/9 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சொல்லி வருது. சரியா, அப்ப எனக்கு இப்ப இந்த கரைசல் pH கணிச்சேன் சொல்லி சொன்னா சரிவுக்கு பதிலா 10/6க்கு பதிலா 10/9 போடுவேன். அப்ப pH வந்து மைனஸ் log 10 அடியாக 10/9 9 சொல்லி வருவேன். இது பிள்ளை. சரியா, நான் கடைசியா கணிச்சது பிள்ளை ஏன்னு சொல்றேன். சரியா, இங்க பாருங்க பிள்ளைகள், ஒரு விஷயத்தை யோசிங்க. HCl எடுத்து நான் ஐதாக்கி கொண்டு போறேன். சரியா, நான் என்ன செய்யறேன், HCl எடுத்து ஐதாக்கி கொண்டு போறேன். நான் HCl எடுத்து ஐதாக்கி கொண்டு போக ஏர சேர்த்து ஐதாக்கணும்னு சொல்லி சொன்னா நீரை சேர்த்து தான் ஐதாக்கி கொண்டு போறேன். அப்ப ஆரம்பத்துல வந்து நீர்ல இருந்து வர H+ அளவை பற்றி நான் கருதல. ஒரு இடத்துல பாருங்க, நான் pH கணி கேட்க இப்ப தண்ணியை சேர்த்து தான் ஐதாக்குறேன். அப்ப HCl நீர் கரைசல்டா HCl இருப்பார், அங்க தண்ணியும் இருக்கும். இவர்ல இருந்து H+ வரும், இவர்ல இருந்து H+ வரும். ஆனா நீர்ல இருந்து வந்த H+ பற்றி நான் ஒரு இடத்துல கூட கருதல. ஏன்னு சொல்லி சொன்னா இப்பதான் கொஞ்சத்துக்கு முதல் உங்களுக்கு ஒரு விஷயம் காய்ச்சனா, இவர்ல இருந்து வர H+ 10/7 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருப்பார். ரெண்டாவது ஒரு சரியான சின்ன பெருமானம்.
ஆரோட ஒப்படைக்கேண்டா HCl முற்றான அயனாக்கத்தின் மூலம் உருவாகிற H+ அளவோட ஒப்படைக்க இவர் ஒரு சிறிய வருமானம் என்றதால நீரின் அயனாக்கத்தின் மூலம் வந்த H+ புறக்கணிச்சனா. எப்பயுமே ஒரு கரைசலுக்குள்ள H+ தரக்கூடிய வேற வேற ஆட்கள் இருந்தா 2 பேர்ல இருந்து வர மொத்த H+ அளவை பற்றி நான் கருதணும். ஆனா நீர்ல இருந்து வர H+ நான் கருதுறேன் ஏன்னு சொல்லி சொன்னா இவர் ஒரு புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சின்ன ஆள். அப்ப பாருங்க, இப்ப நான் HCl இருந்து வந்த H+ மட்டும் கருதினா ஏன்டா இவர் புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சின்ன நேர்ந்ததால. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு பாருங்க பிள்ளைகள், இங்க நான் கணிச்சது எல்லாமே HCl இருந்து வந்து H+ அளவை தான் கணிச்சனா. இந்த இடத்துல HCl இருந்து வந்து H+ நீர்ல இருந்து வர H+ விட சின்னனா போயிட்டேன். நீர்ல இருந்தே 10 வருது. அதை விட HCl இருந்து வர H+ அளவு இன்னும் குறைவா இருக்கு பிள்ளைகள். சரியா? இப்ப இந்த pH பெருமானங்களை வச்சு ஒப்படைக்க உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். ஆரம்பத்துல pH 3 இருந்தது, அதாவது ஒரு அமில கரைசலா இருந்தவரை நான் தண்ணியை சேர்த்து 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 ஒரு கேர கரைசலா மாத்தேலுமா பிள்ளைகள்? கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். அமிலத்துக்கு தண்ணியை சேர்த்தா கேரமா மாறுமா பிள்ளைகள்? இல்லதானே? அப்ப pH 9க்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? 7 விட கூட போகுதுன்னா கேர கரைசலா போறாருன்னு அர்த்தம். ஒரு அமிலத்துக்கு தண்ணியை சேர்த்து ஒரு காலம் நாங்க என்ன செய்ய இயலாது? கேர கரைசலா மாத்திக்கொள்ள இயலாது. அப்ப நாங்க இதுல கதைச்ச விஷயம் அடிப்படையிலேயே ஒரு பிள்ளை. அப்ப இங்க இது வரைக்கும் சரி, இது pH 6 வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னா, எப்ப என்னுடைய H+ இருந்து HCl இருந்து வர H+ சரிவு 10⁻7 விட சின்னனா போறாரோ, இப்ப நான் HCl இருந்து வந்த H+ சரிவை புறக்கணிச்சு போட்டு நீர்ல இருந்து வந்த H+ சரிவை மட்டும்தான் கருதுவேன். அப்ப இப்ப கரைசல்ல இருக்கிற H+ சரிவு 10⁻7 மோல் டெசிமீட்டர் -3 தான் இருக்க முடியாது. ஏன்னா நீர்ல இருந்து வந்தது 10⁻7, HCl இருந்து வந்தது 10⁻9. அப்ப வேற நான் புறக்கணிக்கலாம். இப்ப H2ஓட ஒப்படைக்க HCl புறக்கணிக்கிறேன். ஏனென்றா கரைசல்ல இருந்த HCl அளவை விட தண்ணியின் அளவு சரியான கூட பிள்ளைகள். சரியா? அதாவது நான் என்ன செய்யலாம்? HCl இப்ப புறக்கணிக்கலாம். நீர்ல இருந்து வர H+ மட்டும் கருதுன்னு சொல்லி சொன்னா எனக்கு 10⁻7 சொல்லி வருவேன். அப்ப இந்த ஐதாக்களோட நீங்கள் வரைவுகிறீங்கன்னு சொல்லி சொன்னா, சரியா? இந்த ஐதாக்களுக்கு நீங்கள் வரைவுகிறீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க காணியுமோ pH-க்கும் சேர்க்கப்படும் நீரின் கனவளவுக்கு நீங்கள் வரைவுகிறீங்களா? சரியா? சேர்க்கப்படும் நீரின் கனவளவுக்கும் நீங்கள் வரைவுகிறீங்கன்னு சொல்லி சொன்னா ஆரம்பத்துல வந்து எனக்கு எங்க தொடங்கினவர் 3ல இருந்து தொடங்கினவர் பிள்ளைகள். சரியா? 3ல pH 3ல இருந்து தொடங்கினா அதிகரிச்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பிள்ளைகள் மாறாது. இந்த ஒரு கட்டம் என்னன்னு சொல்லி சொன்னா pH 7. நீங்க என்னதான் தண்ணியை சேர்த்தாலும் pH பிரமாணம் கூடிக்கொண்டு போகும். ஏன்னு சொல்லி சொன்னா கரைசலில் உள்ள H+ சரிவு குறையுது என்று சொல்லி சொன்னா pH பிரமாணம் வந்து பிள்ளைகள் கூடிக்கொண்டு போகும். சரியா? கரைசலில் உள்ள H+ சரிவு குறைக்க pH பிரமாணம் கூடிக்கொண்டு போவார். அப்ப pH பிரமாணம் அதிகரிச்சு கொண்டு போகும். எப்ப வரைக்கும் அதிகரிக்கும் என்று சொல்லி சொன்னா 7 வரைக்கும் தான் அதிகரிப்பார். அதுக்கு மேல நீங்க தண்ணியை சேர்த்து 7க்கு மேல கொண்டு போயிடாது 25 பாகை C-ல. சரியா? ஏன்னு சொல்லி சொன்னா 25 பாகை C-ல நீர்ல இருந்த அயனாக்கத்தின் மூலம் நீரின் அயனாக்கத்தின் மூலம் வர H+ 10⁻7 மோல் டெசிமீட்டர் -3 இருக்கு. சரியா? அதாவது நீங்க என்ன செய்ய இயலாது, அதுக்கு மேல வர ஐதாக்கி கொள்ள இயலாது. சோ அப்ப இதுதான் அடிப்படையான விஷயம். கேரங்களுக்கும் இதே மாதிரி நீங்க யோசிக்கலாம். இப்ப நீங்க ஒரு NaOH HCl இடத்துல ஒரு NaOH எடுத்து கரைச்சு கொண்டு போறீங்க, அதாவது ஐதாக்கி கொண்டு போறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஆரம்பத்துல pH உயர் பிரமாணத்துல இருந்து குறைஞ்சு கொண்டு வருவார். ஆனா 7க்கு கீழே குறைய மாட்டார். ஏன்னா நீர்ல இருந்து வர OH- இந்த சரிவு 10⁻7 இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு பிறகு NaOHல இருந்து வர OH- அப்புறம் கணிப்பீங்க, நீர்ல இருந்து வர OH- மட்டும் கருதி கொள்வீங்க. சரியா? சோ இதுவும் கேரத்துக்கும் நீங்க இதே மாதிரி ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. சரியா? இதுல தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்வோம். சரி இல்லையா? அடுத்த விஷயத்தை எப்படி பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்கள் H+ இந்த சரிவுக்கும் OH- இந்த சரிவுக்கும் pH-க்கும் pOH-க்கும் இடையிலான ஒரு தொடர்பை பற்றி பார்க்க போறோம்.
சரியா ஞாபகம் H plus இந்த சரிவு pH POH. இப்போ நான் H plus இந்த சரிவு சைவசம் உண்டு சைவர் சைவர் உண்டு சைவசம் சைவர் சைவர் உண்டு. இது மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கு பிள்ளைகள். சரியா மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்குல. இப்படி ஒரு 4 சரிவா போட்டு போடுறேன். சரியா இப்படி நான் இலகுவான பிரமாணங்கள் போடுறது எங்களுக்கு கொஞ்சம் வேகமா கணித்தல்கள் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கேள்விகள் செய்யறது கொஞ்சம் கஷ்டமான ஆக்கள் படி கணிப்போம். சரி இதெல்லாம் பெருசா கஷ்டமானது ரொம்ப வராது உங்களுக்கு. இப்போ இவற்றை pH கணிக்க சொல்லி கேட்டா பாருங்க H plus இந்த சரிவு 10 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கிற. சரியா 10 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்க. நான் ஒரு ஆளையும் கணிச்சு காட்டுறேன். மிச்சத்துக்கு முன்னாடி நீங்க கணிச்சு பாருங்க. அப்ப மைனஸ்ல 10 அடியாக 10 1 pH. அப்ப எனக்கு 1 சொல்லி வருவார். சரியா 1 முன்னுக்கு வந்தாங்கடா. அப்ப இவருக்கு 1 சொல்லி வரும் பிள்ளைகள். இவருக்கு 10 2 2 சொல்லி வருவார். 10 3 3 வருவார். 4 வருவார். சரியா அடுத்தது பாருங்க இங்கால POH பாத்தீங்கன்னா 25 பாசில கணிக்கணும்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நான் 14ல இருந்து pH கழிச்சா எனக்கு POH வருவார் பிள்ளைகள். ஏன்னா pH சக POH PKW 25 பாசில PKW 14. சோ 14ல இருந்து pH கழிச்சா சரி. கழிச்சா இவர் 13 14 2 3 12 11 10 இப்படி வந்து கொண்டுவார். அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு தொடர்புடமே அவதானிக்கலாம் பிள்ளைகள். pH வந்து நேர்மாறு விகித சமனா இருக்கும் H plus இந்த சரிவுக்கு. ஞாபகம் H plus இந்த சரிவை நான் குறைச்சு கொண்டு போறேன். சைவசம் உண்டு சைவசம் சைவர் உண்டு இப்படி குறைச்சு கொண்டு போயேக்க pH வந்து அதிகரிச்சு கொண்டு போறேன் பிள்ளைகள். அதே மாதிரி POH H plus இந்த சரிவும் நேர்விகித சமனா இருப்பினும். சரியா POH H plus இந்த சரிவும் நேர்விகித சமனா இருப்பினும். சரியா இதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இதே மாதிரி நான் OH minus இந்த சரிவுக்கு போட்டும் தனியா ஒண்ணுக்குறேன்னா கேட்கலாம். H plus க்கு பதிலா இல்ல OH minus போடுங்க. ஒரு வித்தியாசமும் இல்ல. pH இருக்கிற இடத்துல POH POH இருக்கிற இடத்துல pH வரும். சரியா இத நீங்க இத நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா H plus இந்த சரிவுக்கு பதிலா நான் OH minus இந்த சரிவை கருதினா இப்படி மாறுவார். சரியா அங்க POH உம் OH minus இந்த சரிவும் நேர்மாறு விகித சமனா இருப்பினும் pH உம் OH minus இந்த சரிவும் நேர்விகித சமனா இருப்பினும். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதே ஆக்களோட மாறித்தான் இருப்பினும். அதாவது pH H plus சொந்தமான ஆனா pH உம் H plus உம் நேர்மாறு விகித சமனா இருக்கும். POH OH minus ஓட சம்பந்தப்பட்ட ஆள். POH உம் OH minus நேர்மாறு விகித சமனா இருக்கும். சரி எதிராக்களோட சேர்ந்து இருப்பினும். அதை ஞாபகம் வச்சிருந்தீங்களா? சரி சரியா இது ரெண்டையும் ஒரு ரஃபா போட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் நம்மளோட pH POH H plus OH minus க்கு இடையிலான தொடர்பு. இதுகள்ல கேள்வி வந்த பிள்ளைகள் நான் குரூப்ல போட்டு வரேன். அதெல்லாம் செய்து வைங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நாங்க முன்னோக்கி காய்ச்ச விஷயங்கள் ஐடாக்கள் தொடர்பான விஷயங்கள் இப்ப இதில் காய்ச்ச விஷயங்கள் இது சம்பந்தமான கேள்விகள் கொஞ்சம் போட்டு விடுவேன். அதை நீங்க செய்து வைங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா இதை நோட் பண்ணிக்கொள்ளுவோம். இதுக்கு முதல் நாங்கள் வெண்ணமிலங்களுக்கு pH கணிச்சினாங்கள், வெண்காரங்களுக்கு pH கணிச்சினாங்கள். அடுத்தது வெண்ணமிலங்களையும் வெண்காரங்களையும் சேர்த்து உருவாக்குற கரைசல்களுக்கு pH நாங்கள் கேள்வியில செய்து பார்த்துப்போம். சரியா கேள்வி போட்டிருக்கோம். அது தொடர்பா நீங்க அதை செய்து பாருங்க. அதில் நாங்கள் வெண்ணமில வெண்காரங்களுக்கு தாக்கம் எழுதி கடைசியா மிஞ்சிற ஆக்கள் அவங்க pH எப்படி கணிப்போம் அதை நாங்கள் கேள்வியில வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போறேன். மென்னமிலங்களின் pH கணித்தல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறேன். இங்க பாருங்க நாங்க இந்த பாடத்துல வெண்ணமிலத்துக்கு pH கணிப்போம், வெண்காரத்துக்கு கணிப்போம், மென்னமிலத்துக்கு கணிப்போம், மென்காரத்துக்கு கணிப்போம், அமில உப்புக்களுக்கு கணிப்போம், கேர உப்புக்களுக்கு கணிப்போம், அடுத்தது அமில தாங்க கரைசல்களுக்கு கணிப்போம், கேர தாங்க கரைசல்களுக்கு கணிப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் நியமிப்புல இவ்வளவு பேரையும் பற்றி திருப்ப கலைப்போம். சரியா இப்ப நான் ஒவ்வொருத்தரா உங்களுக்கு pH கணிக்கிறது என்னன்னு சொல்லி கொண்டு போவேன். ஒரு 8 சமன்பாடு வருமானு நினைக்கிறேன்.
அந்த 8 சமன்பாட்டையும் வச்சு என்னோட கேள்வி செய்யறேன் என்று சொல்லி நாங்கள் திருப்ப நியமிப்புல படிப்போம். அப்ப நியமிப்புல என்னென்ன இது வரும்னு சொல்லி கேட்டா வரும். நாங்கள் நியமிப்புல ஒவ்வொரு இடத்துலயும் pH கணிச்சு தான் வரைவு வருவோம். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கணிக்க வந்த பிள்ளைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பங்களும் ரிப்பீட் ஆகும். அது உங்களுக்கு ஒரு கேள்வி செய்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் இருக்கும். சரி, ஞாபகம். இந்த CH3 COOH என்ற ஒரு மென்னமிலத்தை நான் கருதுறேன். மென்னமிலங்கள் சொல்லி சொன்னா நீர்க்கரை செல்ல பகுதி அளவில் அயனாக்கம் அடைவின பிள்ளைகள். அப்ப இவர் பகுதி அயனாக்கம் அடைஞ்சு எனக்கு இவ்வாறான அயன்களாக பிரிகி அடைந்து கொள்ளுவார். அப்ப நான் இவற்றை ஆரம்ப அளவு ஒரு C எடுக்கிறேன், பிரிகி அடைந்த அளவு Cα எடுத்தா மிஞ்சினது C - Cα இருக்கும். நீர் ஒரு தூய திரவம்ன்றதால அவரை பற்றி நான் கருதையில. இங்கே இவர் Cα வந்திருப்பார், அவர் ஒரு Cα வந்திருப்பார். அப்ப நான் சமநிலையில கோவை எழுத போறேன் பாருங்க. சரியா, சமநிலையில கோவை எழுதுவேன். எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கோம் பிள்ளைகள், அடிக்கடி தேவைப்படும். இங்கால என்ன வேணுமென்றாலும் உருவாகட்டும், வாட் எவர். H+ இருக்குதா OH- இருக்குதான்னு பாருங்க. சரியா, H+ உருவாகுதா அல்லது OH- உருவாகுதான்னு பாருங்க. உங்களுக்கு இந்த சமநிலையின் விளைவுல H+ உருவாகுதுன்னு சொல்லி சொன்னா, சரியா, இந்த சமநிலையின் விளைவுல H+ உருவாகுதுண்டா KAக்கு கோவை எழுதுவோம். KA என்றது அமிலங்களின் சமநிலை மாறிலி பிள்ளைகள். அமிலங்களின் அயனாக்கம் தொடர்பான ஒரு சமநிலை மாறிலி KA. நானே இந்த விஷயத்தை அழுத்தி சொல்றேன்டா, நாங்கள் உப்புக்களின் அயனாக்கம் படிக்க இது தேவைப்படும் பிள்ளைகள் உங்களுக்கு. சரியா, நீங்க அங்கால என்ன வேணுமென்றாலும் இருக்கட்டும், அங்கால மேபி ஒரு கேரமே உருவாகி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா H+ ஒரு கேரமும் வருதுன்னு சொல்லி சொன்னா H+ வந்துட்டுதா KAக்கு தான் கோவை எழுதுவோம். OH- வந்துட்டுதா KBக்கு கோவை எழுதுவோம். சரி, அது கேரங்களின் அயனாக்கம் தொடர்பான ஒரு சமநிலை மாறிலி. சரி, அதுதான் அடுத்த விஷயம் கேட்போம். அப்ப KAக்கு நான் கோவை எழுதினேன்னு சொல்லி சொன்னா H3O+ இந்த செறிவு தர CH3 COO- இந்த செறிவின் கீழ் CH3 COOH இந்த செறிவு என்று சொல்லி வரப்போறேன். இதுல நான் கொண்டே பிரதியிட்டேன்னு சொல்லி சொன்னா இவரும் Cα இவரும் Cα, கீழே எனக்கு C - Cα வருவார். அப்ப நான் இதுல C பொதுவா 1 - α வரும் இல்லையா, ஒன்றோட ஒப்படைக்க ஆல்பா நல்ல சிறிய பரிமாணமா இருப்பேன். சரி, ஒன்றோட ஒப்படைக்க ஆல்பா நல்ல சின்ன பரிமாணமா இருக்கும். அப்ப நான் இவரை புறக்கணிச்சு என்ன எழுதி கொள்ளுவேன்டா, இது ரெண்டையும் சேர்த்து Cα வர்க்கம் போடுவேன். கீழே C வருவேன். அவசரப்பட்டு வெட்டக்கூடாத பிள்ளைகள், வெட்டினா வேற ஒரு சமன்பாடு வரும். நாங்க அடிக்கடி பாதிக்கிற சமன்பாட்டை எடுத்து போடுவேன். சரி, எங்களுக்கு A இருக்க போறேன். அப்ப எனக்கு Cα சமன் என்னன்னு வருவாருன்னு சொல்லி கேட்டா, சரியா, Cα சமன் என்னன்னு வருவாருண்டா இங்க எனக்கு இது எழுதுவோம். எனக்கு Cα சமன் Cα வர்க்கம் சமன் KA தர C என்று சொல்லி வர போறேன். அப்ப Cα சமன் வர்க்கம் மூலம் KA.C என்று வருவாரு. Cα யாருன்னு சொல்லி சொன்னா என்னுடைய கரைசல்ல இருக்கிற H+ இந்த செறிவு பிள்ளையால். அப்ப Cα-க்கு பதிலா நான் H+ பிரதியிட்டு கொண்டேன்டா √KA.C என்று வருவார். அப்போ ஒரு மென்னமிலத்தின் pH கணிக்க போறீங்கடா, ரெண்டு பக்கம் மைனஸ் ஸ்லோக் எடுத்தா மைனஸ் ஸ்லோக் 10 அடியாக வர்க்கமூலத்துக்குள்ள KA.C போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால ஒரு மென்னமிலத்தின் pH கணிச்சு கொள்ள முடியும் பிள்ளைகள். சரி, ஒரு மென்னமிலத்தின் pH என்ன செய்யலாம், இதுல இருந்து கணிச்சு கொள்ளலாம். இப்ப நான் எழுதி இருக்கிற இது பிள்ளைகள் நீங்க எஸ்ஏ செய்யணும்டா, இவ்வளவு செய்துதான் நீங்கள் pH கோவை எடுத்து pH கணிக்கணும் எஸ்ஏக்கு. ஆனா MCQ செய்யறதுக்கு இருந்து மினக்கட்டு கொண்டு கேளாது, இவ்வளவு மினக்கட்டு கொண்டு கேளாது. அப்ப நீங்க MCQ செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சிருவோம். ஒன்று H+ சமன்பாட்டை ஞாபகம் வச்சிருவோம் அல்லது pH ஞாபகம் வச்சிருவோம். நான் எப்பயுமே இதை ஞாபகம் வச்சிருக்கிறத தான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன். ஏன்னா இது தெரியும்னு சொல்லி சொன்னா ரெண்டு பக்கம் மைனஸ் ஸ்லோக் எடுத்தா pH சமன்பாடு வந்துடும் முடியாது, அது ஒரு கஷ்டம் இல்லை. எப்பயுமே இதை ஞாபகம் வச்சிருக்கோம், H+ சமன்பாடு ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ ஒரு மென்னமிலம் உண்டு அயனாக்கம் அடையுது, அவர்ல உருவாகிற H+ இந்த செறிவு எனக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னா வர்க்கமூலத்துக்குள்ள அவற்றை அமில அயனாக்க மாறிலி தர அவற்றை ஆரம்ப செறிவை போட்டு விட்டீங்களா, அவர்ல இருந்து வர H+ இந்த செறிவு. அப்ப HCl-க்கு நான் எப்படி செய்யலன்னு கேட்டா HCl ஒரு மென்னமிலம் இல்லையா, அவர் முற்றாக அயனாக்கம் அடைகிறார். நீங்க எவ்வளவு HCl எடுக்கிறீங்களோ அதே அளவுதான் எனக்கு H+ வரப்போகுது. அப்ப அங்க இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இவர் ஒரு மென்னமிலம் பகுதி அயனாக்கம் அடைகிற ஒரு சமநிலையை உருவாக்கி கொள்றார்.
அப்போ ஒரு சமநிலை தாக்கத்தில் இருக்கிற ஒரு விளைவின் சரிவு தாக்கின சரிவுக்கு சமனா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை பிள்ளையா. அதால நான் என்ன செய்யறேன், என்னுடைய சமநிலை மாறிலி ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்து அதன் தொடர்பாக இங்க உருவாகிற H பிளஸ் இந்த செறிவுக்கு ஒரு கோவை எடுத்துக் கொள்றேன். அப்ப இது நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். MCQ செய்யறதுக்கு தேவைப்படுவார். எஸ்ஏ செய்யறதுக்கு இந்த நிறுவல் தெரிஞ்சிருக்கும். சரியா, நிறுவல் சும்மா எழுதிட்டு எழுதுறது. கெடுப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த சிஐயும் வெட்டினீங்கன்னாலும் எனக்கு இன்னொரு சமன்பாடு வருவார். சரியா, இப்ப உங்களுக்கு கேள்வியில சில நேரம் KA தாரர் ஆரம்ப சரிவு தாரர்னா இதப்பா வச்சு கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல கவனிங்க, நான் ஒரு வேலை செய்யறேன் இதுல வச்சு. சரியா, இதுல வச்சு ஒரு வேலை ஒன்று செய்யறேன். இதை எழுதி முடியுங்க. இதுல வச்சு ஒரு வேலை ஒன்று செய்யறேன். KA சமன் C alpha தன C alpha வின்கள் ஒன்னோட ஒப்படைக்கு ஆல்பா சின்னதால அவரை புறக்கணிச்சு C என்று போட்டேன்னு சொல்லி சொன்னா, ஒரு C ஐயும் ஒரு C ஐயும் வெட்டினா C alpha சமன் KA இன்கள் ஆல்பா என்று வருவார் பிள்ளையர். சரியா, C alpha ன்றது H plus ன சரிவா இருக்கும். அப்ப H plus ன சரிவு சமன் KA இன்கள் ஆல்பா ன்னு சொல்லி வருவார். எனக்கு ஆரம்ப சரிவு தெரியாது, அயனாக்க அளவு அல்பா தாரன்னு சொல்லி சொன்னா. சரியா, பிஹேட இந்த அளவுல அயனாக்க அளவு அல்பா தாரன்னு சொல்லி சொன்னா நீங்கள் KA இன்கள் ஆல்பா போட்டு என்ன செய்யலாம், H plus ன சரிவா கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா, ரெண்டு வேற சமன்பாடு நாங்க பொதுவா இதை தான் பாவிச்சு கொள்வோம். சரியா, ஆரம்ப சரி தான் நான் தந்து கொள்வேன். ஸோ இதை நான் பாவிச்சு கொள்வேன் அடிக்கடி. நிறுவலை போட்டு வைங்க, H plus கோவை எடுங்க, கோவை எடுத்து பெட்டி போட்டு வைங்க. இந்த சமன்பாடுகள் முக்கியம். இப்படி நாங்கள் ஒரு 8 சமன்பாடுகள் நிறுவலை பெட்டி கதைப்போம். சரி, அவ்வளவு முக்கியமான ஆட்கள். இப்போ எவ்வளவு நேரம் நாங்க கதைச்ச விஷயத்துல செய்ய வேண்டிய கேள்விகள் எல்லாம் குரூப்ல போட்டு விடுவேன். அதில் செய்யணும், நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் அடுத்ததாக மென்காரங்கள் என்ற அயனாக்கம் தொடர்பான விஷயத்தை பற்றி பார்க்கணும். மென்காரங்கள் அயனாக்கம் தொடர்பான விஷயத்தை பற்றி நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுக்கொண்டே நீங்க மென்காரங்கள் அயனாக்கத்தை யோசிக்கலாம். வேணும்னா யோசிச்சு கோவை எழுதி வைங்க. NH4OH எழுதி பாருங்க. சரியா, NH4OH சமநிலைக்கு நீங்க எழுதி பாருங்க. இங்க நான் KA க்கு கோவை எழுதின மாதிரி அங்க KB க்கு கோவை எழுத வேண்டி வரும். ஒரு வித்தியாசம் இருக்காது இல்லையா, KA க்கு எழுதின மாதிரி அங்க KB க்கு எழுதுவேன். ஏன்னா OH மைனஸ் வரதால PH எழுதின மாதிரி POH எழுதி கொள்வேன். H plus சரி எழுதின மாதிரி OH மைனஸ் சரி எழுதி கொள்வேன். சரியா, மற்ற எந்த ஒரு இடத்துலயுமே மாற்றம் வராது. வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ட்ரை பண்ணி இந்த NH4OH க்கு ஒரு கோவை எடுத்து பாருங்க. சரியா, நீங்களா செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் இல்லையா. நீங்களா செய்த ஒரு விஷயத்துக்கு வெளியே எடுக்க அது ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். அந்த டேஸ்ட் பிடி வட்டுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க சிம்பிளா என்ன செய்வீங்க, உங்களுக்கு படிப்புல தான் வாழ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். உங்களோட வாழ்க்கையே இந்த கேள்விகளை செய்ய தொடங்கிடுவீங்க. சரியா, நாங்கள் மீதியை அடுத்த பார்ப்போம். கேள்விகளை செய்து வைங்க.